ஸ்கர்ட்டோட இடுப்பு பக்கம் தைக்கையில் ரைட் சைடு பெல்ட்டு ஸ்கர்ட்டு ரெண்டையுமே ரைட் சைடு வச்சுருக்கேன். நம்ம லாஸ்ட்டாக கார்னரில் ஸ்டிச்சஸ் போட்டோம்ல, அந்த ஸ்டிச்சஸ்க்கு நேராக வச்சுக்கலாம். வச்சுட்டு ஆப்போசிட் சைடும் சேம் அதே மாதிரி தான். இது ஜாயின் பண்ண பகுதி, இது இந்த பக்கம் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்டிச்சஸ்க்கும் நேராக வச்சுட்டு தையல் கொடுக்குறேன். ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஃபுல் ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. எடுத்தோன்னா பெல்ட்டை நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி வரும். இருக்கா, இந்த மாதிரி வரும். இப்போது இது வந்து நம்ம எலாஸ்டிக்கு எப்படி ஃபோல்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஸ்டிச்சஸ் இருக்கா, இதை மேல் பக்கமாக எடுத்து வச்சுட்டு இந்த பெல்ட் இருக்கா, இதை வந்து இப்படி மேல் பக்கம் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக தையல் போடணும். தையல் போடுறப்போ வந்து அடியில் ஃபேப்ரிக் மடங்கியிருக்கா என்னென்னு பார்த்துக்கணும். இல்லை இப்படி இந்த பக்கம் வச்சு தைக்கலாம். நம்ம கரெக்டாக தைப்போம் அப்படின்னா ரைட் சைடு திருப்பிட்டு தையல் போடலாம். இப்படி தையல் போட்டோன்னா இந்த பெல்ட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, இந்த ஸ்டிச்சஸ் வந்து வெளியில் தெரியாது. இங்கே நார்மலாக நம்ம ஒரு படிமான தையல் போட்டது மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். தையல் போடுறப்போ நம்ம ஏற்கனவே மடித்து தைச்சிருக்கோம்ல, அந்த தையலுக்கு மேலேயே நம்ம தையல் போடுறோம். இந்த மாதிரி தைச்சிக்கலாம். இப்படி தைக்கும்போது நீட்டாக இருக்கும். கரெக்டாக அந்த தையல் மேலேயே போடுங்க. இந்த மாதிரி வரும். அவுட் சைடு வந்து இந்த மாதிரி வரும். இந்த ஸ்டிச்சஸ் இருக்கா, இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் தான் வரும். ஃபைனல் வந்து எலாஸ்டிக் விடுறதுக்கு ஒரு 2 இன்ச்சஸ் கேப் விட்டுருக்கேன். இந்த கேப் வழியாக நம்ம எலாஸ்டிக் விடணும். இப்போ ஃபேப்ரிக்கை வெளியில் எடுத்துக்கலாம். த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பெல்ட் ரெடி ஆயிடுச்சு. எங்கேயுமே சுருக்கு இல்லை, நம்ம கரெக்டாக தைச்சதுனால சுருக்கு எங்கேயுமே இல்லை. இந்த மாதிரி தைச்சிக்கலாம். தைச்சிட்டு இப்போ நம்மளுக்கு இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதிலேருந்து மைனஸ் ஒரு 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எலாஸ்டிக் கொடுக்கையில் கொஞ்சம் இழுத்து கொடுக்கும்ல. நான் 1.5 இன்ச்சு எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். இப்போ இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதிலேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். எனக்கு 17 இன்ச் இருக்குது இடுப்பு சுற்றளவு. இப்போ நான் 15 இன்ச்சு எடுத்துக்கிறேன். ஒரு பக்கத்துக்கு 15.
2 பக்கத்துக்கு 30 இன்ச் எடுத்தாலும்